கிபி 1247 ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி போர்ச்சுகல் நாட்டின் லிஸ்பன் நகரில் ஒரு செல்வந்த அரசகுல குடும்பத்தில் பிறந்தவர் தூய ஜான் டி பிரிட்டோ. 4வது வயதிலேயே தந்தையை இழந்த அந்த சிறுவன் தாயின் அன்பிலும் ஆழ்ந்த இறை நம்பிக்கையிலும் வளர்ந்தார். 11வது வயதில் தீவிர நோயால் தாக்கப்பட்டு பிழைப்பது அரிது என்ற நிலையை அடைந்த ஜானுக்காக அவரது தாய் புனித சவேரியாரிடம் மனமுருகி மன்றாடினார். அந்த மன்றாட்டின் பலனாக புதுமையான விதத்தில் சிறுவன் குணமடைந்தான். அன்றிலிருந்து புனித சவேரியாரைப் போல இந்திய மண்ணில் நற்செய்தி பரப்ப வேண்டும் என்ற தீவிர அழைப்பு ஜானின் உள்ளத்தில் வேரூன்றியது. குருப்பட்டம் பெற்ற ஜான் டி பிரிட்டோவுக்கு இந்தியாவே வாழ்வின் இலக்காக இருந்தது. கிபி 1673ஆம் ஆண்டு 16 சக குருக்களுடன் கோவா மண்ணில் கால் பதித்தார் ஜான் டி பிரிட்டோ. அவருக்கு மதுரை மறைபரப்பு தளத்தின் தலைமை பொறுப்பு வழங்கப்பட்டது. பணியை தொடங்குவதற்கு முன் 30 நாட்கள் ஞான ஒடுக்கம் செய்த அவர் இந்திய துறவியைப் போல காவி உடை அணிந்து தமிழ் மொழியை ஏற்று தமிழ் மக்களின் அன்பையும் மதிப்பையும் பெற்றார். அன்றிலிருந்து அவர் அருளானந்த சுவாமி, தஞ்சை, முகவை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் பாதை தெரியாமல் நடந்தே சென்று தவமிகு வாழ்வாலும் தீவிர போதனையாலும் ஆயிரக்கணக்கான மக்களை திருமறைக்கு வழிநடத்தினார். மரவ நாட்டில் பரவிய புதிய வேத போதனையை தடுக்க முகவை முதன்மன்றி அருளானந்தரை கைது செய்து துன்புறுத்தி கொல்ல முயன்றபோது முகவை மன்னன் தலையிட்டு புனிதரை விடுவித்து நாடு கடத்தினான். போர்ச்சுகலுக்கு அனுப்பப்பட்ட அருளானந்தருக்கு இயேசு சபை மாநில தலைவர் பதவியும் ஆயர் பதவியும் காத்திருந்தன. ஆனால் அவை அனைத்தையும் மறுத்த அவர் மீண்டும் தமிழகம் திரும்பினார். அருளானந்தரின் போதனையை ஏற்று ராமநாதபுர அரச குடும்பத்தினர் திருமுழுகு பெற்றனர். புனிதருக்கு கிடைத்த குணமளிக்கும் வரத்தால் அவரது மன்றாட்டினால் மக்கள் உடல் நலம் பெற்றனர். இதை கண்ட அந்தணர்கள் பொறாமையால் இது பேய் வேலை என்று குற்றம் சாட்டினர். அந்த வேளையில் நோயால் துன்புற்ற மரவ இளவரசன் தடியதேவருக்கு தன் வேதியரை அனுப்பி புனிதர் குணமளித்தார். இதனால் தடியதேவர் கிறிஸ்தவராக மனம் மாறினார். 5 மனைவியர் கொண்ட அவர் கிறிஸ்தவரான பின் தன் முதல் மனைவியை தவிர மற்றவர்களை அனுப்பிவிட்டார். அவ்வாறு அனுப்பப்பட்டவர்களில் ஒருவர் கடலாயி. அவள் குகவை சேதுபதியின் நெருங்கிய உறவினர். அவள் மன்னரிடம் முறையிட்டதும் கோபமடைந்த மன்னன் தன் தம்பி உடையத்தேவர் மூலம் புனித அருளானந்தரை கொல்ல சதி செய்தான். முகவையிலிருந்து ஓரியூருக்கு நடந்து அழைத்துச் செல்லப்பட்டார் நம் புனிதர். தன் இறுதி தண்டனை குறிக்கப்பட்ட இடமான மணல்மேட்டுக்கு தாமே விரைந்து சென்றார். வெட்டப்பட ஏதுவாக அமைதியாக தலை தாழ்த்தினார். புனிதரின் தலையை கொய்த முரடர்கள் அவரது கைகளையும் பாதங்களையும் வெட்டி 2 கம்பங்களில் நட்டு உடல் சிதைவுகளை தொங்கவிட்டனர். ஆனால் மறைசாட்சியின் இரத்தத்தால் மணல்மேடு சிவந்தது. அந்த சிவந்த மணலை இன்றும் ஓரியூரில் காணலாம். அன்றிலிருந்து மக்கள் திரளாக திரியாத்திரையாக ஓரியூருக்கு வரத் தொடங்கினர். மரவநாட்டு திருத்தூதர், மதுரை மறைமாவட்ட பாதுகாவலர் புனித அருளானந்தரின் நினைவை திரு அவை ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 4ஆம் தேதி போற்றுகிறது. Like, share and subscribe.